ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 4 பகுதி 1. ககுத்துமியின் கதை. சுவாமி, தங்களிடமிருந்து பல முக்கியமான விடயங்களை அறிந்து கொண்டேன். யாவற்றையும் விபரமாக அறிந்த தாங்கள் எனக்கு அரசர்களின் வம்சங்களைப் பற்றிக் கூறுங்கள் என்று வேண்ட பராசர முனிவர் கூறலானார். 98 ஸ்ரீ விஷ்ணு புராணம் கே.வி. குணசேகரம். மைத்ரேயரே, வைவஸ்தவமனுவின் வம்சம் மகாயாக கர்த்தாக்களையும் மகா வீரர்களையும் மகா சூரர்களையும் கொண்ட பெரியதொரு வம்சமாகும். பிரமதேவரின் வலது கையின் கட்டை விரலிலிருந்து தச பிரஜாதிபதி தோன்றினார். அவருடைய புத்திரி அதிதி. ஆதித்தியின் மகன் விவசுவான் என்ற சூரியன். சூரியனது மகன் மனு. மனுவுக்கு 9 பிள்ளைகள். இவர்கள் பிறப்பதற்கு முன்பு மனுபுத்திரனுக்காக ஒரு யாகம் செய்ய அதில் இளை என்ற கன்னி பிறந்தாள். அவள் மித்திரா வருணருடைய அனுக்கிரகத்தால் சுத்தியும்னன் என்ற ஆண் மகனாகிச் சிவனுடைய சாபத்தால் மீண்டும் பெண்ணாகி சந்திரனின் மகனான புதனின் ஆசிரமத்திற்கு அருகே வந்து நின்றான். புதன் அவளின் மீது காமங்கொண்டு அவளுடன் கூடி மகிழ்ந்து புரூரவன் என்ற மகனை பெற்றாள். அந்த புரூரவன் பிறந்த பிறகு பெண்ணாக மாறிய சுத்தியும்னன் மறுபடியும் ஆணாக மாறவேண்டும் என்று முனிவர்கள் விரும்பினர். அதற்காக அவர்கள் யக்ய புருஷனை குறித்து யாகம் செய்து அந்த யாகத்தில் தோன்றிய ஸ்ரீயப்பதியினுடைய அனுக்கிரகத்தினால் இளையானவள் மீண்டும் ஆண் உருவைப் பெற்று சுத்தியும்னன் என்ற பெயரைப் பெற்றான். அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தனர். வசிட்ட முனிவரின் சொற்படி அவனது தந்தை பிரதிஷ்டர்ணம் என்று நகரத்தை புரூரவனுக்கு கொடுத்தான். புரூசத்திரன் என்பவன் வசிட்டரின் பசுக்கூட்டத்தை காவல் செய்து வந்தான். ஒரு நாள் இரவு அப்பசுக்கூட்டத்துள் புலி ஒன்று புகுந்துவிட்டது. அதைக் கொல்ல நினைத்த புருசத்திரனின் குறி தவறி ஒரு பசுவைத் தாக்கியதில் அது இறந்துவிட்டது. அதனால் அவன் சூத்திரனானான். கரூசன் இடத்திலிருந்து பல சத்திரர்கள் பிறந்தனர். திருஷ்டன் என்பவனுக்கு நரபாகன் என்பவன் பிறந்தான். அவனுக்கு பாலந்தனன் பிறந்தான். பாலந்தனின் மகனான வசசப்பிரீதி என்பவனது மகன் பிராஞ்சு. பிராஞ்சுவுக்கு பிரசாபதி என்பவன் பிறந்தான். இவ்வாறு அந்த வம்சம் பல்கிப் பெருகியது. வைசாலி நகரை ஆண்ட அரசர்கள் யாவரும் மூல புருஷனான திருணபிந்து மாமன்னனுடைய அனுக்கிரகத்தால் தீர்க்காயுள் உடையவர்களாகவும் மகாத்மாக்களாகவும் வீரர்களாகவும் தர்மபிலகளாகவும் இருந்தார்கள் என்று ஒரு சுலோகம் கூறுகிறது. சரியாதி என்பவனுக்கு சுகன்னிகை என்ற மகள் ஒருத்தி பிறந்தாள். அவளை ஒரு முனிவர் திருமணம் செய்தார். சரியாதிக்கு ஆனர்த்தன் என்ற மகன் பிறந்தான். அவனுக்கு ரேவதன் என்ற மகன் பிறந்தான். ரேவதனுக்கு 100 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களுக்கு மூத்தவன் ககுத்துமி என்பவன். அவனுக்கு ரேவதி என்ற மகள் பிறந்தாள். அவளை அழைத்துக் கொண்டு கருத்துமி பிரமலோகத்திற்குச் சென்றான். அங்கே சங்கீதக் கச்சேரி நெடுங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை இருவரும் ரசித்துக் கேட்டனர். அதன்பின் பிரமதேவனை சந்தித்த கருத்துமி தனது மகளை யாருக்கு திருமணம் செய்து வைப்பது என்று பிரமதேவரைக் கேட்டான். அதற்கு பிரமா, மன்னனே, நீ 99 ஸ்ரீ விஷ்ணு புராணம் கே.வி. குணசேகரம் நினைத்துக் கொண்டிருக்கும் வரங்களைச் சொல் என்றார். கருத்துமிதான் விரும்பிய சிலரது பெயர்களைக் கூறினான். அதைக் கேட்ட பிரமதேவர், நீ விரும்பிய யாவரும் இப்போது பூமியில் இல்லை. நீ வந்து இங்கு நடைபெற்ற சங்கீத நிகழ்ச்சியைக் கேட்டுக்கொண்டீர்கள். அதில் பல யுகங்கள் கழிந்துவிட்டன. இப்போது பூமியில் சத்துரிகம் முடிந்து கலியுகம் தொடங்கப் போகிறது. உனது வம்சம் முழுவதும் அழிந்து நீயும் உனது புத்திரியுமே வாழ்கிறீர்கள் என்றார் பிரமா. அதைக் கேட்ட ரைவத மன்னன் நடுநடுங்கி, அப்படியானால் எனது மகளின் கதி என்ன? இவளை யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் எனக் கேட்டான். மகாவிஷ்ணு பகவான் இப்பொழுது பூவுலகில் தனது அம்சத்தால் திருவவதாசம் செய்திருக்கிறார். முன்பு உனது தலைநகரான குசஸ்தரி இப்பொழுது யாதவ மன்னர்களால் ஆளப்பட்டு வருகிறது. அதன் தற்போதைய பெயர் துவாரகை ஆகும். ஆதிசேஷன் பலராமன் என்ற திருப்பெயரோடு அவதாரித்திருக்கிறார். அவனுக்கு உனது மகளை திருமணம் செய்து கொடு என்றார். அதைக் கேட்ட கருத்துமி துவாரகைக்கு தனது மகளை அழைத்துச் சென்று தனது மகளை பலராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். பலராமனை விட அவனது மனைவி உயரமாக இருந்தமையால் தனது ஆயுதமான கலப்பையால் வணங்கியருளினான். அவள் பலராமனது உணர்ச்சிக்கு ஏற்ற பிரமாணம் உடையவளாய் மாறினாள். அதன் பின் கருத்துமி தவம் செய்ய
இமயமலைக்குச் சென்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.